அனைவருக்கும் வணக்கம். நான் உள்ள மருதி. நேற்றைய தினம் பாண்டிச்சேரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கபடி போட்டி வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. ₹1,00,000 பரிசு தொகை கொண்ட அந்த கபடி போட்டியில் முதல் பரிசு சக்தி பிரதர்ஸ் அணி வென்றிருக்காங்க. 2ஆம் பரிசு கண்ணகி நகர் அணி வந்து வெற்றி போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். 2 டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். விழாக்குழு இப்போ தான் முதல் முறை பாண்டிச்சேரியில் வந்து இவ்வளோ பெரிய தொகை போட்டியை நடத்தக்கூடிய விழாக்குழுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சில கசப்பான அனுபவங்களோடு இந்த போட்டி வந்து முடிஞ்சிருக்கு. விழாக்குழு வந்து இப்போ தான் முதல் டைம் நடத்துகிறாங்க, பெரிய அளவில் நடத்துகிறாங்க போது நம்ம விழாக்குழு வந்து பெரிய அவங்க வந்து எவ்வளோ பெரிய தொகையெல்லாம் செலுத்தி எவ்வளோ நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் முடிச்சு மிக கடுமையான உழைப்பை மேற்கொண்டு தான் இந்த கபடி போட்டி வந்து நடத்த முடிச்சிருப்பாங்க. எனவே வந்து அவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இங்கே அடுத்த முறை இன்னும் சிறப்பாக நடத்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கவனமாக நம்ம நடத்துங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தரை சிறந்த 2 அணிகள் எதிரெதிர் துருவத்தில் வந்து நேற்றைய தினம் மோதி கொண்ட காட்சி வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய ஆவலையும் அந்த போட்டி விருந்தாக அமைஞ்சதுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கிறது ரொம்ப சூப்பராக வந்து 2 டீமும் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. சக்தி பிரதர்ஸ் அணியாகட்டும் கண்ணகி நகர் அணியாகட்டும் சூப்பராக மாறி ஸ்கோர் பண்ணி கடைசி கட்ட வரைக்கும் ரொம்ப பரபரப்பான ஒரு போட்டியை வந்து சூழல் வந்து கொண்டு போயிருந்துச்சு சொல்லலாம். இது போன்ற ஒரு தலை சிறந்த 2 அணிகள் மோதும் போது இந்த 2 அணிகளுக்கும் வந்து திறமைக்கு பஞ்சலைங்க. நல்லா நோட் பண்ணிங்க. சூப்பராக வந்து 2 டீமும் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு தலை சிறந்த 2 அணிகள் மோதும் போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான நடுவர்கள் இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்குன்றது என்னோட நிலைப்பாடு. அவங்க தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க சூழ்நிலையை வந்து சரியாக கையாண்டிருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நமக்குலாம் தெரியும். ஒரு கபடி நடுவில் புள்ளி வந்து 100% ஒரு நடுவரால் சரியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ப்ரோ கபடியே வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். நம்ம பார்த்துப்போம். அதே 3-4 டைம் ரீப்ளே பண்ணி என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த புள்ளி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து குறைஞ்சபட்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கான்னு தெரியும். ஏன்னா டோ டச்சில் வந்து ஒரு டச் ஆனதாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கும். டோ டச்சில் வந்து ஒன்று ஆன மாதிரி போனஸ் வந்து சரியாக போடல, அதுக்கு போனஸ் கொடுக்கறதாகட்டும். இந்த மாதிரி சில தவறுகளால் வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப கசப்பான அனுபவத்தில் வந்து முடிஞ்சிருக்கும். ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர 2 பக்கமும் சரி நிறைய எதிர்பார்ப்போடு காத்துட்டு போது இந்த மாதிரி வெற்றி தோல்வி சகஜம். நான் அந்த முடிய சொல்கிற மாதிரி வெற்றி தோல்வி கபடி போட்டியில் வந்து சகஜம். எப்படி அது ஆடி தோத்துட்டா வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து கடைசி கட்டத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக்கில் ஒரு பெரிய மிஸ்டேக்கே நடந்திருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா 26, 28 என்கிற புள்ளி கணக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து 2 பேர் இருக்காங்க. சக்தி பிரதர்ஸில் கார்த்திக் அவர்கள் வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ வந்து ஹரிணியை தொட்டு எடுத்துகிட்டு வெளியே வராங்க. ஹரிணியும் வந்து இவங்க டச் பண்ணுறாங்க. 2 பேரும் அதாவது அவங்களோட ஆக்டிவிட்டி அதில் இருக்குது. டிஃபென்ஸோட இதுவும் கார்த்திகை தட்டு விடுற மாதிரி இருந்தால் அப்போ வந்து ஒரு ரைடு வந்து உள்ளே போயிட்டாங்க. அப்போ கடைசி மேன் வந்து சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இது இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இப்போ ரைடர் தொட்டுட்டு போனாங்க அப்படின்னா அதில் சேஸ் ஆன வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து ரைடர் வந்து நடுவர் வந்து சொல்லி போகணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளோ சேஸ்க்குள்ளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து சௌந்தர்யா கார்த்திகா தொட்டுறாங்க, அவங்களும் தொட்டு கொடுத்துறாங்க. அப்போ 2 பேர்த்தோட கான்டாக்டும் இருக்குது. அதனால் வந்து நடுவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மேட்சை அவங்கள வந்து அவுட் ஆனவங்க வெளியே அனுப்பிட்டு நிறுத்தி வச்சு போக வச்சுருக்கணும். ஒரு செகண்ட் போக வச்சுருந்தா இந்த கசப்பான அனுபவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்காது. அவங்களாம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க நினச்சி நிற்கிறாங்க. நீ ஏன் போகலை, அந்த இருக்கிற 5 வினாடிகளை வந்து கடைசி 5 வினாடிகள் தான் இருக்குது. அவங்களோட கான்செப்ட் போட்டால் பார்த்தா கடைசி 5 வினாடிகள் இருக்குங்கிற பட்சத்தில் வந்து இவங்க ஸ்லோவாக வந்துட்டாங்க, அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுக்கவும் அந்த இடத்துல ஒரு சிக்கல் வந்து உருவாகுது. அந்த சிக்கல் எப்படின்னா டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து அவங்க 2 சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே போகணுங்கிறது விதி. ஏன்னா அந்த இடத்துல வந்து 2 பேருமே கான்டாக்ட் பண்ணதுனால சேஸ் அடிக்கிற சூழல் நடுவில் நிறுத்தி வச்சு போக வச்சுருக்கணும். சரி, ஓகே, டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்தாலும் மீதி அந்த 5 செகண்ட் இருக்குல்ல, அந்த கடைசி 1 செகண்ட் இருந்தாலுமே ப்ரோக்கப்லாம் பார்த்துப்போம். நம்ம கடைசி 1 செகண்ட் இருந்தாலும் ரைடர் வந்து போக வைப்பாங்க. அந்த 1 செகண்டுக்கு போனோம்னா 30 செகண்ட் வந்து ரைடு வந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். கடைசி ரைடு சௌந்தர்யா அவர்கள ரைடு பாட வச்சுருந்துருக்கலாம். அது சரியாக தவறும். மேட்ச் வெற்றி பெறாங்களோ தோல்வி வராங்களோ அதுக்கப்புறம் அவங்களோட திறமையில வந்து இந்த போட்டி வந்து முடிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்து மேட்ச் முடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்து 27, 28 என்கிற புள்ளி கணக்கில் மேட்ச் வந்து முடியுது. 28 ஒரு புள்ளி வித்தியாசத்தில் சக்தி பிரதர்ஸ் அணி வந்து வெற்றி பெறாங்க. அப்படி தான் அந்த மேட்ச் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா ஒரு ரைடு விட்டுருக்கலாம். அது விட்டுருக்கணும். அந்த 5 செகண்ட் அது வந்து பெனால்ட்டி தானே. அது வந்து பார்த்தீங்கன்னா தவறால் நடந்ததுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. டெக்னிக்கல் பாயிண்ட் அந்த இடத்துல தேவையில்லை. ஆனால் டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு ரைடு அலோவ் பண்ணியிருக்கணும்ல. அலோவ் பண்ணால் மட்டும் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய கசப்புக்கான அனுபவத்துக்கு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா கேமரா கமெண்ட் பண்ண நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் களத்துக்குள்ளே கபடி விளையாட்டுகள் எப்படியெல்லாம் நடக்கலாங்க.
எதிரும் புதிருமா அண்ணன் தம்பி கூட அது எதிர் டீம் வந்து விளையாடுறத பார்த்துருக்கோம். அடி 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. யாருமே வந்து குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ வெறித்தனமான கபடி விளையாட்டில் நம்ம ஒன்றுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது, எது தவறாகவும் சொல்ல முடியாது கபடி காலத்தில். ஆனால் கபடி காலத்தை விட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னா கை குளிச்சு ஜாலியாக வந்து போடுங்க. கபடி விளையாட்டு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். களத்துக்கு வெளியே சண்டை நடந்தே இல்லையா, நடந்திருக்கு. அதெல்லாம் கசப்பான அனுபவங்கள், அதெல்லாம் கடந்து போயிட்டு இருப்போம். சில நேரங்களில் சண்டை நடந்திருக்கு. கபடியில் வந்து சண்டை நடக்கவே நடக்காதா, இதில் டீம் நடக்காதுன்னா நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் கடந்து போகிறது தான் இது. ஸோ களத்துக்கு வெளியில் நண்பர்களாக இருக்கிறது தான் எல்லா கபடி ரசிகர்களோட எதிர்பார்ப்புங்க, என்னோட எதிர்பார்ப்புங்க. களத்துக்குள்ளே எப்படிலாம் ஆடலாம், களத்துக்கு வெளியே வந்துட்டா நீ நானும் நண்பன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கடந்து போகணுங்கிறது ரசிகர்களோட சேர்ந்து என்னோட ஆவலும் கூட. சில கஷ்டமான அனுபவங்களை கடந்து போயிடும். அடுத்தடுத்த போட்டியில் இரணிலும் சிறப்பாக விளையாடி இன்னும் தமிழகத்திற்கு விருந்தான நிறைய போட்டியில் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆர்வம் கூட. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு இதில் எதாவது தவறாக பேசியிருந்தா என்னோட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் இதில் இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்ட்டு. அந்த சேஸ் உங்களுக்கு எதாவது இதில் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபடுறேன். நன்றி, வணக்கம்.